Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னிலேருந்து நான் ஆக்சுவலாக ஒரு ஐடியா வச்சுருந்தேன். எவ்ரிடே 7:30க்கு வந்து என்ன நடந்துச்சுன்றத ஒரு தடவை நம்மளோட லேர்னர்ஸோட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அது முடிஞ்சால் ரெக்கார்ட் பண்ணி டெய்லியுமே அப்டேட் பண்ணலாம் யூடியூப்பில் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டே ட்ரேட் பிளானோட ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் நம்ம. காலையில் ஓப்பன் ஆகும்போதுமே இந்த 1 hour சார்ட்டை வந்து நான் ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் ஆக்சுவலாக இதுபடி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ கரெக்டாக கேப் டவுன் தான் ஆச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணேன் நிஃப்டி பீஸ் ஜென்ரலாகவே. இன்னொன்று வந்து நான் நேற்று சாயந்தரம் வந்து லாங் எடுத்திருந்தேன், அது உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லியிருந்தேன். ஆனால் கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு காலையில் ஃபஸ்ட்டு 15 minutesல வந்து இந்த லெவல்ஸை மார்க் பண்ணிடணும். யாரா லைனில் இருக்கீங்களா என் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு? எனக்கு ஒன் வே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யாரா என் கூட டிஸ்கஸ் பண்ணலான்னு இருந்தீங்கன்னா அன்மியூட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுங்கள். பட் ஆனால் மேக் ஷூர் தட் உங்கள் சைட்லேருந்து எதுவும் நாய்ஸ் இல்லாமல் இருக்கான்னு மட்டும் பார்த்துங்க. சார் உங்கள் வாய்ஸ் கம்மியாக கேட்குதா எப்படி சார்? எனக்கு மட்டும் தான் கம்மியாக கேட்குதான்னு தெரியல. அப்படியா? இல்லையே, எனக்கு என் சைடில் மைக் கரெக்டாக இருக்கு. என் வாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கா? இல்லை சார், ஒரு ப்ரோ சொல்கிற மாதிரி கம்மியாக தான் இருக்கா இல்லை நார்மலாக இருக்கா? நார்மலா இருக்கு சார். ஓகே. இல்ல சார், நார்மலா தான் இருக்குது. கிளியரா இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே 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 சார். அப்போ சரி, இப்போ காலையில் சார்ட் வந்து நம்ம இதான் போட்டிருந்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக ஓப்பன் ஆச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு 15 minutes எப்பவுமே அந்த இனிஷியல் பேலன்ஸ் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு 15 minutes வந்து இனிஷியல் பேலன்ஸாக வச்சுட்டு அங்கேருந்து ஹை லோ மார்க் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 15 minutes பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு இந்த கேண்டில் இருக்குது 26,692க்கும் இந்த லோ வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ அதை மார்க் பண்ணியிருந்தேன். மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து காலையிலேருந்து அழகாக மார்க்கெட் வந்து பொறுமையாக அது பிரேக் ஆச்சு. ரைட்டா, பிரேக் ஆச்சு. ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஹைபி லோ தான் உடையணும் கேப் டவுன் ஆச்சுன்னா. ஆனால் இன்றைக்கி வந்து ஹை உடஞ்சது. உடஞ்சோடனே என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக நான் கொஞ்சம் ஆக்டிவாக இல்லை, இருந்திருந்தா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நம்ம ஷார்ட்ஸ் போயிடலாம். நான் வேறு புஷ்னலாகவும் நான் கொஞ்சம் லாங் வச்சுருந்தேன், என்னதான் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாலும். அதனால் வந்து இந்த இடத்த வந்து ஐ மிஸ்ட் இட். இருந்திருந்தா இந்த இடத்துல வந்து புல் பேக்கில் வந்து நம்ம ஈஸியாக வந்து அந்த ட்ரேட் வந்து அழகாக எடுத்துருக்கலாம் சாதாரணமாக. இந்த இடம் சொல்கிறேன். ஸோ இந்த இது பிரேக் ஆச்சு. இந்த பிரேக் ஆகி இந்த ரீடெஸ்ட் பாயிண்ட்டு, ஸோ ப்ரீவியஸ் டே ஓட லோ அதே மாதிரி இது கரெக்டாக பேக்கப் ஆகி வந்திருந்தா இந்த இடத்துல ஷார்ட் எடுத்துருந்துருக்கலாம். ஸோ ஷார்ட் எடுத்திருந்தா பொறுமையாக கீழே வந்திருக்கும். ரைட்டா, அப்படி தான் நடந்திருக்கு. ரைட்டா, யாராவது இதை நோட் பண்ணீங்களா? இந்த இடம் வரும்போது ஷார்ட்ஸு அப்படின்னு. ஏன்னா நம்ம ஜென்ரலாகவே என்னன்னா புல் பேக்கில் காலையில் கூட தான் சொன்னேன், செல் பண்ணுங்க, ஆனால் வெயிட் பண்ணி செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுருந்தேன். ஒருவேளை இந்த இடம் நான் எடுக்கல, நான் வந்து பெருசாக ஆக்டிவாக இல்லை. நான் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக வந்து இந்த 830 840 லெவலில் எடுத்திருப்பேன். எடுத்திருந்தா ஆனால் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல தான் வச்சுருப்பேன். சரியா, ஸ்டாப் லாஸ் வந்து இந்த 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 இதான் ஹையாக இருக்கும், அந்த இதான் வச்சுருந்துருப்போம். அது ஒன்று நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் கொஞ்சம் மற்ற பொசிஷன்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா நான் பல்காக பொசிஷன்ஸ் வச்சுருந்தேன். நான் அந்த இது மூணு அழகாக பண்ணியிருந்தேன். அதனால் இதை வந்து நான் பார்க்கல. பார்த்துருந்தா அங்கே கொஞ்சம் வந்து ஸ்லைட்டாக பேரிஷ் எடுத்துருக்கலாம். இந்த 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 புல் பேக் வந்து அழகாக மெட்டலைஸ் பண்ணிருக்கலாம். அது நான் பண்ணலை. பட் இன்கேஸ் ஆஸ் அ லேர்னராக நீங்கள் யாராவது பண்ணீங்களா? எதாவது எதிர்பார்த்து யாரா இந்த இடத்துல? ஏன்னா எப்போவுமே நம்ம அதான் பண்ணுவோம். யாருக்கா அது ஸ்ட்ரைக் ஆச்சா? பண்ணீங்களா? பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர். பட் ஆனால் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல என்ட்ரி வச்சுருந்துருப்பீங்க. ஏதாவது ஒரு ஸ்டாப் லாஸ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து இங்கே தான் ஸ்டாப் லாஸ் இருக்குது. வேறு எதுவும் வந்து பீக்காக வேறு எங்கேயுமே இல்லை. ஸோ புல் பேக்கில் செல் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு நிமிஷம் கிரிக்கெட்டுக்கு மட்டும் ஒரு பாப்புலர் பெண் வச்சுக்கிறேன். இது கிரிக்கெட் நான் டெலிட் பண்ண செட் ஆகுது. மிச்சப்படி ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ட்ரெண்டு டவுனில் தான் இருக்குது. ஒன்று தான் லாங் டேர்மில் அந்த சேனல் சப்போர்ட்டில் இருக்கிறதுனால அங்கேருந்து பவுன்ஸ் ஆச்சு. அதே மாதிரி 1 hour சார்ட்டாக பார்த்தீங்கன்னாலும் இப்போ நான் எதிர்பார்த்தேன்னா நான் இந்த பவுன்ஸ்க்கு வந்து இந்த புல் பேக்கில் வந்து இங்கே தான் இந்த புல் பேக்கில் தான் செல் பண்ணியிருப்போம். செல் பண்ணியிருந்தால் இதான் ஸ்டாப் லாஸாக இருக்கணும். என்னோட வியூக்கு வந்து இதான். மேபி இந்த இடம் வந்திருந்தால் நான் ஆக்டிவாக இருந்திருப்பேன். பட் அதான் கரெக்டாக ப்ரீவியஸ் டேயில் தொடும்போது நான் ஆக்டிவாக இல்லை. நான் கொஞ்சம் மற்ற வேலையாக இருந்தேன். நான் கொஞ்சம் ஹெவி பொசிஷனிங்லாம் வச்சுருந்தேன் மற்ற சீரீஸில் ஜூனில் ஏப்ரல்லாம். அது மேலே ஏற வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு நான் பர்சனலாக. அதனால் நான் பார்க்கல. பட் ஒரு வேளை நான் வெயிட் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு நிமிஷம், கொஞ்சம் என்னோட சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம்.
மல்டிபிளாக ரன் பண்ணுறேன், கூட ரெக்கார்டிங்கும் ஓட்டுருக்கு. இது வந்து ரொம்ப ஒரே நிமிஷம். நான் இது சார்ட்டுக்கு ஜென்ரலாக வேற வச்சுக்கிறது. ஒரு நிமிஷம். ஸோ நான் எதிர்பார்த்து வந்து இப்போ இந்த இடம் சொன்னேன்ல, இந்த புல் பேக்கில் இந்த இடம், ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த இடம் ஸ்டாப் லாஸ் வந்து இங்கேயா இருக்கும். ஸோ இது வந்திருந்தா கண்டிப்பாக இந்த ட்ரேட் வந்து நான் எடுத்திருப்பேன், ஏன்னா இது புல் பேக்காக பார்த்து எடுத்துருக்கணும். பட் இந்த இடத்த வந்து ப்ரிசைஸாக நான் பார்க்கல, மிஸ் ஆயிடுச்சு. பக்காவை பார்த்துருந்தீங்கன்னா சூப்பரான ட்ரேட் வந்துருக்கும். கிட்டத்தட்ட 800லேருந்து 630 200 பாயிண்ட் அழகாக கேப்சர் பண்ணிக்கலாம். நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் நீங்கள் யாராவது பிடிச்சிருந்தீங்கன்னா சூப்பர். ஒரு நண்பர் வந்து மெசேஜ் போட்டிருக்காரு, கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் பெருசாக இருந்ததுனால அவர் பண்ணலான்னு. பட் சூப்பர். பட் அந்த தாட் ப்ராசஸில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கனாலும் சூப்பர் தான். பட் இப்போ இதான் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றது தான் அடுத்த கேள்வி. கரெக்டாக மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாளைக்கு அனாலிசிஸ் என்ன கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி இப்போ இந்த கேப் டவுன் நல்லிஃபை ஆகணும்னா, அது கேப் டவுன் இல்லை, இப்போ இந்த ஃபால் வந்து நல்லிஃபை ஆகணும்னா இந்த இடம், ஓகேவா, இந்த இடம். இப்போ மார்க்கெட் வந்து ஒன்று இப்படி மேலே போகணும், அப்படி இல்லைன்னா பொறுமையாக கன்சல்டேட் ஆகி இந்த இடத்த மேலே போகணும். எப்போ இந்த ஹை தாண்டுதோ அப்போ நான் வந்து ஃபுல்லாக புலிஷாக மாறிடுவேன், எல்லா டைம் ஃப்ரேம்லையுமே சேர்த்து. இந்த ஹை உடையணும். ஆனால் இது எப்படி உடைய போகுதுன்னு தெரியல. இப்படி பொறுமையாக கீழே வந்து சரியா கீழே வந்துச்சுன்னா ஆக்சுவலாக ஆக்டிவ் ஆகும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது கீழே வராது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் வந்து இந்த இது உடையும் போது இந்த இடத்துல நம்மளோட 15 மினிட்ஸ் சார்ட்டுமே வந்து ஸ்ட்ரக்சரே மாறிடும். இது யாருக்கா புரியுதா, நண்பர்களுக்கு யாருக்கா புரியுதா, இல்லை குழப்பமா இருக்கா? ஆக்சுவலாக ட்ரைல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மேலே வந்து ட்ரைல் பண்ணி வந்திருப்பீங்க. கரெக்டாக சார் இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட்டாக பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுருப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லோ, இந்த லோ நான் போடுறது லைன் புரியுதா? கொஞ்சம் ஸ்லோ, எனக்கு என் சைடில் ஸ்லோவாக இருக்குது. சார் ஒரே டவுட்டு. ஒரே நிமிஷம் இருங்க. சரியா, இந்த புல் பேக் ஆகி இந்த லோ உடஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலாக இது ஆக்டிவ் ஆகும். ஆனால் எனக்கு பர்சனலாக தோன்றது வந்து இங்கேருந்து அவ்வளோதான், மார்க்கெட் வந்து அந்த ஃபால்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்றது தான் என்னோட தாட்டாக இருக்குது. பட் இங்கேருந்து மேலே வரும் அப்படின்றது தான். அகைன் இது என்னோட பயஸ் தான். பட் அகைன் மார்க்கெட்டுக்கு மேலே போச்சுன்னா ஸ்ட்ரக்சராக மாறிடும். மாறினதுக்கப்புறம் நீங்கள் லாங்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா, நம்ம எங்கேருந்து ரைட் பண்ணுறோம் உங்களுக்கு நல்லா தெரியும். 25650 நம்ம செல்லிங் தான் இருக்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன், என்ன நடக்கும் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் பெருசாக வார் ஏதாவது புதுசாக எதுனா உடஞ்சா உண்டு, இதாக இன்னொரு கப்பலை கொளுத்தி விட்டு சரியா அப்படி நடந்தால் தான் இந்த லோ ஃபாஸ்ட்டாக பிரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்ற மாதிரி தோணுது. பட் இல்லைனா மோஸ்ட் ப்ராபப்லி இந்த பாட்டம் ஃபார்மேஷன் வந்து இப்படி தான் நடக்கும், ஜென்ரலாகவே இப்படி தான் நடக்கும். என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இதுதான் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ நாளைக்கு என்ன அப்படின்றதே நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ நாளைக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஜென்ரலாக அன்றைக்கி தேதி முடிஞ்சதுக்கப்புறம் சரி அந்த ஐபி லோ ஐபி ஐயை தூக்கி விட்டுருவேன். ஓகேவா, இப்போ வந்து ப்ரீவியஸ் டே ஐ வந்து டே இது. இப்போ நாளைக்கான அனாலிசிஸ்னா இதான் என்னோட ப்ரீவியஸ் டே லோ. கரெக்டாக இந்த லோ தான் ப்ரீவியஸ் டே லோ. ஸோ இந்த ப்ரீவியஸ் டே ஐஎத் வந்து இங்கே வச்சுருவேன். சார் ஓகேவா, ஸ்ட்ரக்சராக பார்க்கும்போது இப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் இங்கே தான் இருக்கும். நல்லா நோட் பண்ணுங்கள், ட்ரெண்ட் ரிவர்சல் எப்போ வந்து இங்கே வரும்னா இந்த லோ ஆக்டிவ் ஆகணும். ஓகேவா, ஒன்று இந்த லோ ஆக்டிவ் ஆகணும், அப்படி இல்லைனா இது வந்து இந்த டபிள்யூ மாதிரி ஃபார்ம் ஆகி இது மேலே வந்தால் மட்டும்தான் ஸ்ட்ரென்த் மாறும். அப்படின்னா லோ வந்துச்சுன்னா இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்துன்னு வந்து நம்ம இந்த இடத்துல வச்சுக்கோம். ஓகேவா, இதுதான் அடுத்தது நாளைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம். ஸோ நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றது நாளைக்கு பார்ப்போம். மிச்சப்படி வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது தாட் ப்ராசஸ் இருக்குன்னா கேட்கலாம். ஸோ என்ன நடந்ததுன்றதை அதான் காலையில் ஆக்சுவலாக இந்த ட்ரேட் நான் மிஸ் பண்ணிட்டேன், பர்சனலாக நான் மிஸ் பண்ணிட்டேன். எடுத்திருந்தா சூப்பர் ட்ரேடு. அதே மாதிரி நாளைக்கு வந்து கேண்டல்ஸ்டிக் வீடியோ வரும். அந்த வீடியோ வரும்போது தெரியும் இந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து ஏன் அப்படின்றது. நாளைக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு க்ளீனாக புரியும். ஸோ இப்போவே ஒரு கிளாரிட்டி இருக்குன்னு சொல்லி நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ நீங்கள் அன்மியூட் பண்ணி உங்கள் டவுட்ஸ் எதுனா இருந்தாலும் கேட்கறதுனா கேட்கலாம். இப்போதைக்கு ரீசெண்டாக வந்து என்ன நடந்துச்சு, நாளைக்கு தான் நடக்கும்ன்றது மட்டும்தான் நம்மளோட வேலையாக இருக்குது. வீடியோ பற்றி எந்த டவுட் இருந்தாலும் நம்ம ரெகுலர் டவுட்டில் பேசிக்கலாம். ஏன்னா இது வந்து நான் மேக்ஸிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே வைக்கலான்னு இருக்கேன் கிளாரிட்டியாக. இது வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம் நீங்கள். சார் இந்த 11:30க்கு நீங்க ஆல்மோஸ்ட் பாட்டம் அவுட்னு சொன்னீங்கல்ல சார், அது எதை பேஸ் பண்ணி சொன்னீங்க? நான் வந்து ஆக்சுவலாக அதான் உங்களுக்கு நான் போடும்போது 1 hour சார்ட் பேஸ் பண்ணி போட்டேன். கரெக்டாக 1 hour சார்ட் தான் போட்டேன். ஓகே, இருங்க 1 hour சார்ட் போட்டேன். கரெக்டாக இப்போ அந்த 1 hour சார்ட்டில் பாருங்கள், கரெக்டாக அந்த சேனல் சப்போர்ட்டில் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு புல்லிஷ். அதான் இப்போ நாளைக்கு வந்து ஒரு கேண்டல்ஸ்டிக் வீடியோ வரும், அது பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி பாட்டமில் இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் கன்ஃபார்ம் ஆகும்போது இந்த பாட்டம் வந்து நான் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான். இல்லை 2-3 விஷயம் இருக்குது ப்ரோ. ஏன்னா கேப் டவுன் ஆகும்போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆக்சுவலாக ஐபி லோ உடஞ்சி கீழே போயினே இருக்கணும் மார்க்கெட்டு. ஓகேவா, ஆனால் இன்னைக்கு கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே போல மேலேயும் வந்துச்சு. அதே மாதிரி அது சேனல் சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் ஆகிறதுனால அது நான் பாட்டம்ன்றது எப்பவுமே எப்படி இருக்குன்னா, மேபி இதுக்கப்புறம் ஒரு சின்ன டிப் வச்சு கூட போகலாம். அதனால தான் நான் ஒரு லாங் எடுக்கும்போது நான் ஒரு பொசிஷன் ஷேர் பண்ணியிருந்தேன் பாருங்க இன்னைக்கு குரூப்பில்.
அது ஒரு 2-3 நண்பர்கள் கூட என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நானும் அந்த பொசிஷன் எடுத்திருக்கேன். அதோட பே ஆஃப் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். சரியா? கீழ வந்து ஃபிக்ஸ்டா வந்து இப்படி ஏறி, இப்படி இறங்கி, இப்படி இருக்கும். சரியா? மார்க்கெட் இங்க இருக்கும். இந்த இடத்துல இருக்கு. சரியா? அது பொறுமையா ஏறும்ன்றதுனால தான் அந்த பே ஆஃப் அப்படி வச்சிருக்கேன். இப்போ நீங்க உங்க டவுட்ஸ கேட்கலாம் யாரோ. நீங்க மியூட் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ப்ரோ. முடிஞ்ச அளவுக்கு. இந்த விஷயம் புரிஞ்சுதா? இப்போ நீங்க நான் ஏன் பாட்டம் அவுட் சொன்னேன்னு சொல்லி? இந்த sir. ஐபிஹெச் ஹை லோ சொல்றீங்களா இனிஷியல் ரேஞ்ச், ம். அந்த ஹை பிரேக் பண்ணா லாங் போகணுமா இல்ல ஹை பிரேக் பண்ணி ரிவர்ஸ் ஆகும்போது ஷார்ட் போகணுமா சார்? இல்லைங்க. அது வந்து என்னன்னா கான்டெக்ஸ்ட்டுக்கு தான் சார் அது. நீங்க ட்ரெண்ட் செல்லுல இருக்கும்போது லோ அடையும் போதெல்லாம் நீங்க போலாம். பட் மேஜரா வந்து என்னன்னா என்ன அன்னைக்கு வந்து என்ன டைரக்ஷன்ல இருக்கும்னு அது பார்க்கறதுக்கு தானே கண்டி ட்ரெண்ட் டிசிஷன் கிடையாது. ஓகேவா? நான் காலையில ஓப்பன் ஆகுதுல அந்த அந்த மூட் எப்படி இருக்கும்னு நான் டிசைட் பண்றதுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் விட்டுறது. அதோட ஹை லோ மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பொறுமையா வந்து ட்ராக் பண்றது. அதை பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் எடுக்கணும். செல் இருந்துச்சுன்னா ஐபி லோ இப்போ நேற்றுலாம் இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நேற்று வந்து கேப் டவுன்ல இருந்துச்சு, ரெசிஸ்டன்ஸ்ல இருந்துச்சு. ஆனால் மார்க்கெட் வந்து ஐபி ஹைலேயே சுற்றி இருந்துச்சு. அங்கே தான் நம்ம செல் எடுத்து வச்சோம். அதனால நீங்க அதை டெய்லியும் எடுத்துக்க வேண்டாம். ட்ரெண்டுக்கு கூட அதெல்லாமே யூஸ் பண்ணலாம். நான் எப்பவுமே சொல்றது தான் வீடியோல. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் மெயின். அதுக்கு ஃபேவரிங்கா யூஸ் பண்றது தான் மற்ற எல்லா டூல்ஸுமே. உங்களோட ஐடியாஸ் எல்லாமே மேக்ஸிமம் பொசிஷன்லாம் இருக்கு சார். டே ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஏதாவது இதுல டைம் ஃப்ரேம் கம்மி பண்ணி வச்சு பண்ணிக்கலாமா? நீங்க பண்ணலாம் ப்ரோ. ஆனால் என்னன்னா நீங்க அந்த டைமுக்குள்ள நீங்க அதை பண்ணணும். இப்ப பாருங்க இப்போ 1 மினிட்ல நீங்க பண்ண போறீங்கன்னா, ஏன்னா போன தடவை வீடியோல கூட ஒருத்தர் கேட்டாரு. சுந்தரராஜன் சொல்லிட்டு. இப்போ இந்த லோ வந்து இங்கேருந்து போகும்போது மேலே தானே போச்சுன்னாரு. அவர்கிட்ட நான் சொன்னேன் அது லோவர் டைம் ஃப்ரேம்ல அது மேபி இருக்குது. அது பிரேக் ஆச்சுன்னா கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். செகண்ட் டிஸ்கஷன் அப்போ அவர் சொன்னார் இந்த ஹைக்கு மேலே போச்சுன்னா அது பை தானா, லோவர் டைம் ஃப்ரேம்ல பை தான். இந்த பை நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா ரைட்டா இந்த லோவர்ல உடையும் போது வெளில போயிடணும் ஃபர்ஸ்ட். உங்களால் அவ்வளோ டைட்டாக பார்க்க முடிஞ்சா நீங்க அதே கான்செப்டை சின்ன டைம் ஃப்ரேம்லயுமே வைக்கலாம். பட் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் ஜாஸ்தி ஆகும் இல்லையா? ஆமாம், அது உங்க இதுதான் ப்ரோ. உங்களால பார்க்க முடியுமான்றது தான் கேள்வி. நான் தான் இப்போ சொன்னல, நான் 15 மினிட்ஸ் சார்ட் பார்க்கும்போது இன்னைக்கு என் பொசிஷன் ஏன்னா நான் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் ஓட்டின்னு இருக்கிறேன். நிறைய பொசிஷன் மாற்றி மாற்றி வச்சிருந்தனால இந்த பவுன்ஸே நான் மிஸ் பண்ணிட்டேன். ரைட் ரைட் ரைட். அதனால டைம் ஃப்ரேமை பற்றிலாம் இல்லை, உங்களால் அது பார்க்க முடியுமான்றதான் கேள்வி. இப்போ இது கூட பாருங்களேன், இந்த லோ டைம் ஃப்ரேமில் அப்போ வந்துச்சு கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் வரும்போது அந்த இடத்துல கரெக்டாக செல் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா ட்ரெண்ட் செல் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா தான் இந்த ரெசிஸ்டன்ஸில் நம்ம செல் பண்ணணும். அவ்வளோதான். வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ இது மார்க்கெட் ரிவ்யூ ரிலேட்டடா இப்போ இன்னைக்கு நாளைக்குன்றத பொறுத்து மட்டும் வீடியோஸ்ல பேசினதெல்லாம் விட்டுருங்க, நம்ம அதை அப்புறம் பேசிக்கலாம். சார் ஒரு டவுட்டுங்க சார். இந்த எக்ஸ்பிரி டே அன்னைக்கு ஓடிஎம் கால் எடுத்து ஹெட்ஜிங் போட்டோம்னா ஏதோ ஒன் சைடு போனா கூட அது ஏதோ ஒன் சைடு வந்து நமக்கு ப்ராஃபிட் வரும். இன்னைக்கு வந்து சென்செக்ஸ்ல அந்த மாதிரி போடுறப்ப அந்த 145க்கு அப்புறம் ஃபுல்லாவே மார்க்கெட் டவுன்ல இருந்தது. ஆனா புட் கால் பாத்தீங்கன்னா புட் சைடு வந்து ஏறவே இல்லைங்க. இல்ல அது ரெண்டுமே அப்படிதான். அது நீங்க அட்டை மணியா பார்த்துட்டு அதோட டெல்டா எல்லாம் தெரிஞ்சதுன்னா அதை பத்தி பாருங்க. இப்போ டியூஸ்டே எக்ஸ்பைரியுமே வந்து இந்த இதில் தான் நடந்துச்சு கரெக்டா மார்க்கெட். ஆக்சுவலா எங்கிட்ட அதே மாதிரி கேட்டாங்க. எக்ஸ்பைரியில் வந்து நான் சொன்ன காலுக்கு வந்து நானே அந்த இடத்துல கால் கொடுத்துருந்தேன். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ 245 250 வந்து இது. ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடம் சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து எக்ஸ்பைரி நம்ம இந்த ஒரு 11:30 மணிக்கு இந்த இடத்துல செல் பண்ணிடணும். நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு. ஆனால் நீங்க அதான் வியூக்கு நீங்க ரேஞ்சு மட்டும் தான் ஃபிக்ஸா பண்ண முடியும். இந்த இடத்துல போனா இங்க இருந்து ஸ்டாப் லாஸ் வந்தா இந்த இடத்துல செல் எடுக்கலாம் தான் சொல்ல முடியும். இன்னைக்கே இந்த ஃபால் வருமா, நாளைக்கு வருமா, நாளைக்கு வருமா யாருக்கும் தெரியாது. அப்போ நீங்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் ப்ளே பண்றீங்கன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன் ஒரு அதிகம் ஒரு வாரத்துக்கு பொசிஷன் வச்சுங்க ஸ்ப்ரெட்ஸா பண்ணுவேன்னு சொல்லுவேன். நீங்க கேட்கறது வந்து இன்ட்ராடேல எக்ஸ்பைரியில் போயிட்டு ப்ளே பண்றதுலாம் அது நம்மளுக்கு இன்னும் எனக்கான கேமே கிடையாது. அது நீங்க ரிசெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஃபியூச்சர் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க சார், ஆப்ஷன்ல எதுவும் பண்ணாது. இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணுறீங்களா? ஆமாங்க சார். நான் ஜென்ரலாக ஸ்ப்ரெட்ஸ் தான் சார் ட்ரேட் பண்ணுவேன். நான் செல்லர் வித் ஹெட்ஜ் பண்ணுவேன். ஓகே நான் ஓகே ஃபியூச்சர்ஸ் பண்ணுறது இல்லை, ஆப்ஷன்ஸை ஸ்ட்ராட்டஜிஸ் தான் பண்ணுறது. ஓகே ஓகே. சார் ஒரு டவுட். சொல்லுங்கள் சார். சார் இன்னைக்கு லோ வந்து நாளைக்கு பிரேக் ஆகி ம் இன்னைக்கு ஹை மறுபடியும் நாளைக்கு பிரேக் ஆகி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அப் ட்ரெண்டா மாறிடும் அப்படிதானே சார்? இல்லை, 2 பாசிபிலிட்டி சொன்னேன். லோ உடஞ்சதுன்னா ஸ்ட்ரக்சரலாக நீங்கள் உங்கள் ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட் எடுத்து வந்து இங்கே வச்சுப்பீங்க ரைட்டா? Yes, sir. Yes, sir. ஓகேவா? இப்போ இந்த என்ன ஜென்ரலாக நான் வரும் நம்ம ஸ்ட்ரக்சர் படி இந்த லோ உடஞ்சாதான் இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்து வந்து இங்கே வைப்பீங்க கரெக்டா? இல்லாட்டா வைக்க கூடாது அப்படி இல்லைன்னா வைக்க மாட்டீங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னா, நாளைக்கு இப்படி வரும், நாளைக்கு ஆனால் இப்படி வந்து இங்கே போனாலே இந்த இடத்துல கண்டிப்பாக ரிவர்சல் ஆகிடும், மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடும். அப்போ வந்து நீங்கள் ட்ரெண்ட் வந்து ஏன் ரிவர்சல் இங்கேருந்து எடுத்துன்னு வந்தீங்கன்னு கேட்கக்கூடாது தான் முன்னாடியே சொல்கிறேன். ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் ஆகுதா? எஸ் சார் சேனல் ஆமா ஆமாம். அப்போ நாளைக்கு வந்து இதுக்கு மேலே நின்றுச்சுனாலே நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான் பாட்டம் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாட்டம் எங்கேருந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னா மேலே 26,300லேருந்து இவ்வளோ தூரம் வந்து பாட்டம் இங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கான ரைட் எடுத்தீங்கன்னா பொறுமையாக இது வரும், இந்த லோ உடையாத வரைக்கும் சரியா பொறுமையாக வரும். ஒரு 1 hour சார்ட்டில் பார்த்தீங்கன்னா பொறுமையாக வந்து அது பாட்டு போகும். 24,500 26,700ன்னு போகும். இது என்னோட எதிர்பார்ப்பு. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு மார்க்கெட்டு தான் பார்க்கணும். எஸ் சார் எஸ் சரியா? சார் நம்ம இப்போ டெக்னிக்கலா பார்த்துட்டு இருக்கோம். ம்? நியூஸ் பேஸ்ட்ல வந்து இப்போ இந்த ஷிப்னா ப்ராப்ளமா இருக்குன்றாங்களே, மார்க்கெட் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? சார் அது நான் ஜோசியம் பார்க்கறது இல்லை சார். ஏன்னா இப்போ இந்த இடத்துல வரும்போது நம்மளுக்கு தெரியாது, நம்ம இங்கே ஷார்ட்ஸ் தான் எடுத்தோம் சரியா. அதுக்கப்புறமா தான் வந்து கதைலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ட்ரெண்ட் டைரக்ஷனில் தான் எடுத்தோம். வார் வரும் தெரிஞ்செல்லாம் நம்ம பொசிஷன் எடுக்கிறது இல்லை. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட்டாக ஆக்சுவலாக 15 மினிட்ஸ் ட்ரெண்ட் வந்து இதுதான்.
சரியா? ட்ரெண்ட் எப்போ மாறுதோ அப்போ எடுங்க. நீங்க நியூஸ் பேஸ்லாம் எடுக்க போறீங்கன்னா, அது வந்து செட் ஆகாது சார். அது வந்து வாரு கால் ஃபார் பண்ணுவாங்களா, சீஸ் ஃபயர் பண்ணுவாங்களா அப்படின்லாம் தெரியாது. ஆனா பண்ணும்போது ஒரு வேளை பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நான் தான் சொல்றேன். பண்ணிட்டாங்களா எனக்கு தெரியாது. நான் நியூஸ்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு இந்த ஹை உடைஞ்சிச்சுன்னா, நான் புல்லிஷ் மாறிப்பேன் அவ்வளோதான். அது அந்த லோ உடையாத வரைக்கும் திரும்பி வந்து நான் புல்லிஷ் தான் எதிர்பார்ப்பேன். அப்போ வந்து அது வாரா வந்துச்சு நீங்க நியூஸா சொன்னீங்கன்னா, நியூஸ் தான். வேற எதுன்னு என்ன சொல்றீங்கன்றதெல்லாம் அவங்க நான் வந்து ஜென்ரலா நியூஸ் ஃப்ளோ பார்க்கறது இல்ல சார். நியூஸ் ஃப்ளோ எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னா, நீங்க கொஸ்டின் எடுக்கிறீங்கன்னா ஹெட்ஜ்ல யூஸ் பண்ணிக்கலாம் நியூஸ் ஃப்ளோவை. மிச்சபடி எல்லாமே வந்து ஜஸ்ட் நான் எப்பவுமே சொல்லுவேன். யூடியூப்ல எல்லாரும் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் கதை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நியூஸ்லாம். அதை பார்த்துட்டு இந்த மாதிரி நடந்துச்சுன்னு வேணா சொல்லலாம். ஆனா அதுக்கெல்லாம் ஒன்றும் ப்ரிப்பேர்லாம் யாரும் ஆக முடியாது. So, அதனால நியூஸை மறந்துருங்க. இப்போ நியூஸ் பயமா இருக்குதுன்னா ஒரு ட்ரேட் கம்மியா பண்ணுங்க அவ்வளவுதான். நேத்துமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் ஆக்சுவலாக ட்ரெண்ட் வந்து செல்ல தான் இருந்துச்சு. நான் எதிர்பார்த்தது வந்து இந்த ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகி இப்படி போயிடும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அது க்ரூடுனால திரும்பி உடஞ்சிச்சு. இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்றது? நான் ப்ளேம் வந்து க்ரூட் மேலே போடுறதா இல்லை என் ஸ்டாப் லாஸை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கிறதான்றது தான் கேள்வி. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சார் இந்த இடத்துல. ஏன்னா நேற்று நான் லாங் எடுத்தேன், எக்ஸ்பெக்டேஷன் இதான் எடுத்தேன். ஆனால் கீழே வந்துச்சு. கீழே வந்தது ரீசன் வந்து என்னன்னா ஒரு ஷிப்பை வந்து அவங்க ஏதோ அட்டாக் பண்ணாங்க, க்ரூட் வந்து திரும்பி ஏறிச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதான் இப்போ நான் வந்து என்னோட ப்ளேமை க்ரூட் மேலே போட போறேன்னா இல்லைனா இந்த ஸ்டாப் லாஸ்க்கு நான் ரெடியாக இருந்தேன். நான் தெளிவாக எடுக்கும்போதே சொல்றேன் வெரி வெரி ரிஸ்கி அகைன்ஸ்ட் ட்ரெண்ட் தான் எடுக்கிறோன்றதுனால அங்கே தெரிஞ்சது. ஆனால் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும். நான் பெருசாக இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதில்ல. ஆர்எஸ்ஐ ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா தெரியும். ஆர்எஸ்ஐ வந்து இப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் இந்த இடத்துல. இப்போ திரும்பி கீழே வரும்போது இந்த லோவில் வரும்போது இந்த ஆர்எஸ்ஐ வந்து ப்ரீச் ஆகும் வந்துடும். நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்க. நான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறதில்ல. அது வந்து டைவர்ஜென்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து ஹவர்லியில் 15 மினிட்ஸ்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பாட்டமோட அதான் பாட்டம் ஃபார்மேஷனோட ஜென்ரல் விஷயங்கள். ஸோ அதனால நீங்கள் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சராக கான்செப்ட் பண்ணுங்க. நியூஸாக எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட பேசுறது வேஸ்ட் சார். எனக்கு ஐடியா இல்லை. ஒரு நீங்கள் ஐடியா இருந்தால் நீங்கள் ஒன்றா ட்ரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் சார். இதுல ஒரு டவுட். ம். இப்போ அந்த ஐ பிரேக் ஆச்சுன்னா வந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னு சொன்னீங்க, ஸ்டாப் லாஸ் ஆயிடும்னு சொன்னீங்க. அந்த 15 மினிட்ஸ் கேண்டல்ல வந்து அந்த கேண்டல் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா, இல்லைன்னா அந்த ஸ்டாப் லாஸ் அந்த பிரைஸ் தொட்டு வரை எக்ஸிட் ஆயிடுமா? பிகாஸ் சம்டைம்ஸ் வயலண்டா மூவ் ஆகும் இல்லை பயங்கரமா. எங்க நீங்கள் எதை 15 மினிட்ஸ் பேசுறீங்கன்னு தெரியல. ட்ரெண்ட் வைஸ் பார்க்குறீங்கன்னா லெவல் தான். லெவல்னா நீங்கள் 1 மினிட் நிற்கணும்னு சொல்லியிருக்கேன் நான். ஜஸ்ட் ஏன்னா அது ஸ்பைக்காக மட்டும் இருக்கக்கூடாது. ஓகேவா? இந்த லெவலுக்கு மேலே 1 மினிட் நின்னா கூட போதும் அந்த ப்ரைஸ். அவ்வளோதான். ஓகே 1 மினிட் 15 மினிட்ஸ் கேண்டல் இருந்தாலும் 1 மினிட் 1 மினிட் நிற்கணும் அவ்வளோதான். ஏன்னா நான் அது ப்ரைஸ் தானே பார்க்குறோம். அது லோன்றது வந்து இப்போ நான் ஒரு இடத்துல லோ காட்டுறேன் பாருங்க. அந்த லோலாம் நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களான்னு தெரியாது. அது மாதிரி ஸ்பைக் மாதிரி இருந்தால் அந்த லோ நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. உண்மையிலே கேப் டவுன் ஆச்சுன்னா நான் ஒத்துப்பேன். இப்போ இந்த லோ பாருங்க, இங்கே ஒரு லோ இருக்குல்ல, இது என்ன லோன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது ஸ்பைக் ஆனன்றதெல்லாம் தெரியல. அந்த லோ நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனால் இப்போ இந்த ஒரு லோ ஆச்சு பார்த்தீங்களா, இதை நான் ஒத்துப்பேன். ஓகே. ஸோ அதனால நீங்கள் ஸ்பைக்காக பாருங்க. ஸ்பைக் இருந்ததுன்னா அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. 1 மினிட் நின்றுச்சுன்னா போதும். அவ்வளோதான். ஸ்டாப் லாஸ் எக்ஸிட் ஆயிடும். ஓகே ஆமாம் ஆமாம். ஸ்ட்ரக்சர் கூட சண்டைலாம் போடாதீங்க சார். அவ்வளோதான். ஓகே ஓகே தேங்க் யூ சார். ம். வேற ஏதாவது இருக்கா? யாருக்கா கேட்கணுமா? இது ஸ்டாப் அண்ட் ரிவர்ஸ் தானே சார்? எவ்ரி டைம் பொசிஷன் இருந்துட்டு தானே இருக்கும் ஃபியூச்சர்ல பண்ணா? ஆமாம் சார். நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும். ஏதாவது ஒரு வியூ நம்மகிட்ட இருக்கும். ஒன்று மேலே போகுது இல்லை கீழே போகுதுன்னு சொல்லுவோம். இப்போ நேற்றுலேருந்து இல்லை இன்னைக்கு வரைக்குமே அது கீழே தான் போயிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து ஸ்ட்ரக்சராக மாறுற இடம் தான் சொல்கிறேன். இது வரைக்கும் நான் தான் இங்கே பெட் எடுக்கிறேன் கண்டி ஸ்ட்ரக்சராக இந்த ஐக்கு மேலே போச்சுன்னா மாறிடும்னு சொல்கிறாங்க தான். நீங்க அதே மாதிரி எப்பவுமே மந்த்லி ஆப்ஷன் தான் போறீங்க. ஏன்னா பெட்டர் இந்த பிரீமியரோட அவாய்ட் இல்லை சார். பண்றது. இல்லை சார். மந்த்லிலாம் இல்லை சார். நான் என் பொசிஷன்லாம் காமிச்சேன்னா நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. நான் வீக்லிலேயே செல் பண்ணுவேன். நான் என்ன கவுண்டரா பொசிஷன் வச்சு செல் பண்ணுவேன் சார். இப்போ அதே மாதிரி சிம்பிள் ஸ்ப்ரெட் தான் பண்றீங்களா? அட் மணில வாங்கி அவுட் ஆஃப் மணி விப்பீங்க அந்த மாதிரி தானா? இல்ல நான் வந்து எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இப்போ நான் காலையில் ஒரு பொசிஷன் காமிச்சேன். நீங்கள் நோட் பண்ணீங்களான்னு தெரியல. ஒரு ஆமா என் 3 பொசிஷன் பொசிஷன் இருந்துச்சு. ஆமாம் 3 பொசிஷன் இருந்திருக்கும். நேற்று வந்து ஒரே நிமிஷம் இருங்க. நான் என் சைடு அது என்னோட அக்கௌண்ட். நான் சும்மா ஜென்ரலாக சும்மா காசு வச்சிருக்கேன். அது ஏதாவது வியூ வந்துச்சுன்னா மட்டும்தான் அதில் பண்ணுறது. அதில் பார்த்தீங்கன்னா நான் எதுலையுமே நல்லா அதாவது என்னன்னா ட்ரெண்ட் டைரக்ஷனில் வரும்போது ஹெவியாக பண்ணிப்பேன் சார். அதாவது 2x ரைட் பண்ணிருந்தீங்க. 1x வாங்கி 2x சார் நான் எப்பவுமே 30% 40% தான் சார் கேபிட்டல் டிப்ளாய் பண்ணுவேன். இப்போ மேபி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் போட்டு ஒரு ஸ்ப்ரெட் ஒன்று வச்சிருந்தேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா இருக்கும். இப்போ நான் என் பொசிஷன் அதை தான் காப்பாற்றுறேன். ஒரு புட்டு வாங்கிருந்தீங்க, 2 புட்டு வித்துறீங்க, 2 ஸ்ட்ரைக் பிரைஸ் புட்டு வித்துறீங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சார். இப்போ இதில் வந்து என்ன கேட்குறீங்க நீங்கள் 17th கேட்டிங்கன்னா 17th செல் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆல்ரெடி புக் பண்ணி வச்சிருக்கேன். 25 எடுப்போம்னா 25 அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன் வச்சிருக்கேன். 24th வச்சிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. அதனால நீங்க என்னன்னா இப்போ இந்த பொசிஷனுக்கு இப்போ எனக்கு என்னன்னா லாஜிக் தான் சார் முக்கியம். இப்போ இந்த 17th பொசிஷன் இருக்குல்ல, இந்த கால் பார்த்தீங்கன்னா 24,300 கால் 185 rupees நான் செல் பண்ணியிருக்கேன் 2 லாட். ஓகேவா? இது லாஜிக்கா என்ன அப்படின்னா இப்போ சார்ட்டை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சார்ட்ல ஓகேவா, நேற்று இந்த லோ டைம் ஃப்ரேமே கூட வச்சுப்போமே, இந்த பாட்டம் ஆச்சு இல்லை, இந்த பாட்டம் ஆகி இது பிரேக் ஆனவனே தான் நான் செல்லே பண்ணேன். இந்த இடத்துல தான் செல்லே பண்ணேன். என்ன செல் பண்றேன்னா எனக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த ரெசிஸ்டன்ஸ் செல் பண்ணுவேன். நான் தான் ஒன்று ரெசிஸ்டன்ஸ் செல் பண்ணுவேன். அப்போ எனக்கு வந்து நான் பியரிஷா ஒரு பொசிஷன் வச்சிருந்தேன். அந்த புட்ல வச்சிருந்தேன். நீங்க பாத்தீங்கன்னா சோ சிம்பிளா காலை ரைட் பண்றீங்க. ஆமா, எனக்கு அகைன்ஸ்டா போகணும்னா அதையும் ரைட் பண்ணிப்பேன். இப்போ இதுலயும் பாத்தீங்கன்னா 24th வந்து நான் புட்டும் வச்சிருப்பேன். புட்ட ஒரு பொசிஷன் வச்சிருந்தேன் பாத்தீங்களா, பை பண்ணி செல் பண்ணி. நான் ஆரம்பிக்கும் போது வேற பொசிஷன் வச்சிருந்தேன்.
இதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க அதை. ஆமாம் சார், ஆமாம். நான் வந்து என்ன ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி நான் பே ஆஃப் வந்து உள்ள போயிடுவேன். அதுதான் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஃபண்ட்ஸ் வந்து இப்போ நான் சும்மா வச்சிருப்பேன், அப்புறம் அந்த இதில் ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ நாளைக்கு நாளன்னைக்கு ஆச்சுன்னா இதே போதும், இது ஜீரோ ஆயிடுமா, இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு ஆமா. ஃப்ரீயாக கேபிள் வச்சுப்பேன். மேஜராக வந்து இந்த பொசிஷன் வச்சிருப்பேன். 24th இந்த பொசிஷன் தான். அதையும் வந்து ஹெட்ஜ் பண்ணி தான் வச்சிருப்பேன். இப்போ இதை பே ஆஃபாக பார்க்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை பே ஆஃபாக பார்க்கணும்னா இது எல்லாமே ஃபுல்லி ஹெட்ஜா இல்ல பார்ஷியலி ஹெட்ஜா தான் இருக்குமா சார்? இது சார் ரிஸ்க் நீங்க டிசைட் பண்றது தான் சார். இப்போ இந்த அக்கௌண்ட்ல நீங்க பாக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லா செல்லுக்கும் பை இருக்கான்னு மட்டும் பாருங்க. அதுவும் ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்ட் ஆனா கண்டிப்பா பை இருந்தே ஆகணும். கண்டிப்பா. சரியா, அதை வந்து நீங்க பண்ணிடணும். இப்போ நான் கொஸ்டின் காட்டுறேன் பாருங்க. நீங்க ஆனால் அதான் அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒர்க் பண்ணி வைக்கணும். ஏன்னா வேலை சும்மா கிடையாது. நீங்க ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறீங்கன்னா இப்போ நான் ஒரு பொசிஷன் எடுத்தேன் பாருங்க. இந்த பொசிஷனுக்கு அகைன்ஸ்டா தான் நான் செல் பண்ணி வரேன். இதான் ஃபர்ஸ்ட் எடுத்த பொசிஷன். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது போட்டிருப்பேன் 25 ஐ வில் ஹோல்ட் ஃபார் 2-3 days சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு பொசிஷன் அந்த பொசிஷன்லாம் பாருங்க. லாஸ் எல்லாம் புக் பண்ணி அதுக்கப்புறம் நோத்தி போட்டு இப்போ இப்படி தான் வச்சிருக்கேன். சரியா, அந்த பொசிஷன்ல நான் வந்து என்னன்னா ஃபைட் பண்ணி நில்லுன்னு வச்சிருக்கேன். ஆனா வேற ட்ரெண்ட் கிடைக்கிறப்போ உங்களுக்கு இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா 17th செல் பண்ணி அதுதான் எனக்கு ப்ராஃபிட். சரியா, இதுலயே ஒரு 18 இது ஒரு 5 ஆச்சா 23 ஹெட்ஜ் வந்து சும்மா தூரமா தான் வச்சிருப்பேன். ஏன்னா அது ட்ரெண்டுக்கு கூட இருக்கிறதுனால பொறுமையா வச்சிருந்தா போதும். ஸோ அதே மாதிரி நான் 24th வந்து காலும் செல் பண்ணியிருப்பேன். அதை வந்து காலையில புக் பண்ணிட்டேன் நான். ஸோ அதனால நான் ஸ்ட்ரக்சரா நீங்க பாத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு சார். அப்போ இதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு பொசிஷன் எடுத்தேன்னு சொன்னீங்களா, நான் இன்னைக்கு ஒரு பொசிஷன் எடுத்தேன்னு சொன்னேன். புல்லிஷ் பொசிஷன் தான் பில் பண்ணிருக்கேன். அதை எடுத்து வச்சிருக்கேன். 2 லாட்டு இது பொறுமையா பில் பண்ணி போக வேண்டியதான். நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தனித்தனியா நீங்க வச்சுக்கணும். அவ்வளவுதான். கொஞ்சமா கேபிட்டல் இருக்குன்னா ஒரு லாட்டா ஒரே செட்டா ட்ரேட் பண்ணிக்கலாம். என்கிட்ட நிறைய கேபிட்டல் இருக்கு. நான் நிறைய மல்டிபிள் அக்கௌண்ட் வச்சிருப்பேன் சார். நான் இந்த பொசிஷன்ல மாட்டுச்சுன்னா சும்மா இருக்க காசெல்லாம் அந்த செல்லில் வந்து புக் பண்ணி நல்லா பல்கா புக் பண்ணிப்பேன். நான் லாகின் பண்ணேன்னு வச்சுங்களேன். சும்மா இப்போ நான் எந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் நான் இப்போ இந்த ட்ரெண்ட் டைரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் இங்க சும்மா எந்த அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்றேன். செல்லிங் வந்து நான் மேஜரா ஒரு பொசிஷன் வச்சிருப்பேன். அதுக்கு அகைன்ஸ்டா செல்லிங் வந்து நான் வீக்லியே பண்ணி வச்சிருப்பேன். அதனால நீங்க என்ன ஜட்மெண்டாலாவே எடுக்காதீங்க. இப்போ இந்த போர்ட்ஃபோலியோ தெரியும் 17th பாத்தீங்கன்னா ஃபுல்லா செல் தான் இருக்கும். சரியா, காலையெல்லாம் செல் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஆல்ரெடி இதை புக் பண்ணி வச்சிருக்கேன். 30 ரூபா ப்ராஃபிட் இருக்கு. இது வந்து வேற பொசிஷன். இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா புரியாது. புட்டு இருக்கும், புட்டை செல் பண்ணி வச்சுருப்பேன். ஆனா அதுக்கு வந்து மந்த்லியே புட்டு பை பண்ணி வச்சிருப்பேன். இப்போ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன செல் பண்ணுமோ அதெல்லாம் செல் பண்ணிருப்பேன். இப்போ நான் ட்ரெண்ட் புல்லிஷ் பேஸ்ன்றதுனால ஃபுல்லா கால் தான் செல் பண்ணினே இருந்திருப்பேன். இல்ல ஃபயர் ஃபைட்டிங்லாம் அதெல்லாம் பேர் வைக்கிறது தான் சார். இப்போ நான் சொல்றது வந்து நான் ட்ரெண்டோட டைரக்ஷன்ல தான் சார் நான் ட்ரேட் பண்றேன். ஃபயர் ஃபைட்டிங்னா மாட்டின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் 2-3 பேர் வச்ச பேர். அதனால அதை வந்து நீங்க என்ன பேர் வச்சு சொல்றீங்களோ அது உங்க கையில தான் இருக்கு. இப்போ நான் இன்னொரு அக்கௌண்ட் காட்டுறேன் பாருங்க. என்ன தம்பி நிறைய ஜீவங்கள் இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்து பண்ணணுன்றதுனால இப்போ நான் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்க. இப்போ அதுல வந்து உங்களால வந்து ஜட்ஜே எடுக்க முடியாது. நான் என்ன பண்றேன், என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேன் ஜட்ஜே பண்ண முடியாது. ஒரு சில ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பேன். இப்போ அன்னைக்கு கூட நான் காமிச்சேன்ல. இதுல பாத்தீங்கன்னா வீக்லில எல்லாம் நல்லா செல் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க இதுல வந்து பிரிச்சே பார்க்கலாம். கம்ப்ளீட்டா நான் அன்னைக்கு காமிக்கும் போது கூட காமிச்சேன். இப்போ அது செல் பண்ணிருக்கேன். இப்போ அதே மாதிரி பாருங்க. ஆக்சுவலா நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா 23,700 காலே வந்து அந்த பவுன்ஸ்ல செல் பண்ணேன். இன்னைக்கு சொன்ன பாத்தீங்களா, இதுல பார்த்தேன், இதுல போட்டேன், இதுல பொறுமையா செல் பண்ணேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதுக்கு வந்து பல்கான பொசிஷன்ஸ் வேற எல்லாம் பொசிஷன் இருக்கு. சரியா, ஏப்ரல் பர்టిక్యులர் லெவல் வரும்போது மட்டும் தான் உங்களோட ஆக்ஷன். அது வரைக்கும் அமைதியா வேடிக்கை. ஆமா சார், நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறீங்களோ அதுக்கு வந்து நீங்க லெவல்ஸை மார்க் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அதுக்கு கவுண்டரான பொசிஷன்ஸ்லாம் எப்பவுமே எடுக்கலாம். இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணலாம். இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக வியூ வந்ததுன்னா இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த லெவல் உடஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி இதை மட்டும் பேஸ் பண்ணி இப்போ ஒன்றும் வேணாம், வெறும் இந்த 17th அந்த லெவல் உடஞ்சிட்டு 185 ரூபா செல் பண்ணி, சரியா 185 செல் பண்ணீங்கன்னா 500 ரூபாய் ப்ரொடெக்ஷன் வச்சிங்கன்னா கூட போதும். வச்சுட்டு ரைட் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். 2 லாட்டுக்கு அதே ப்ராஃபிட் வருதுல்ல. சரியா, அதுதான் இங்க ப்ராஃபிட். இப்போ நிறைய பேர் என்னன்னா இந்த பொசிஷனை நான் ஃபைட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நான் எடுத்த பொசிஷன் வந்து நல்லா தெரியும் உங்களுக்கு. நான் இது போடும்போது இந்த இடத்துல போட்டேன். இந்த பொசிஷன் எங்க 24,300 இருக்கும்போது அடுத்த 2 டேஸ்க்கு வந்து நான் எதிர்பார்த்தா ரொம்ப பெருசா இருக்காது, இங்கே நின்றோம் அப்படின்னு எதிர்பார்த்து எடுத்தேன். ஆனா அது தூரம் ஃபைட் ஆயிருக்கு. சரியா, 300ல இருந்து எவ்வளோ 800 பாயிண்ட் இந்த பொசிஷன். அந்த பொசிஷன் நீங்க எங்க பார்க்கலாம்னா நம்ம சேனல்லே பார்க்கலாம். நானே போட்டிருப்பேன்ல, ஐ எம் ஹோல்டிங் திஸ் பொசிஷன் ஃபார் நெக்ஸ்ட் 2 டேஸ்ன்னு சொல்லி இதை போட்டிருப்பேன். இந்த இடத்துல போட்டிருப்பேன். இப்போ அதோட பிஎஃபா பார்த்தீங்கன்னா இது இருக்கு பாருங்க. சரியா, நான் என்ன எதிர்பார்த்தேன்னா 24/1 உடையாதுன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் எப்போ உடஞ்சுதான் அப்போ அந்த பொசிஷன் வந்து நான் மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் எதை எடுக்கிறீங்களோ அதெல்லாம் க்ளீனாக இருந்துச்சுன்னா அது எல்லாமே பண்ணலாம். இப்போ அந்த பொசிஷன் தான் அன்றைக்கி ப்ராஃபிட்ல இருந்துச்சு, அப்போ போட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் லோ உடைய ஆரம்பிச்சதுக்கப்புறம் மாற்றி வச்சுட்டேன். இப்போ அதை தான் உங்ககிட்ட இங்கே காமிக்கிறேன். ஸோ அதனால நீங்கள் வந்து நிம்பிளாக இருக்கணும். ஒரு ப்ரோ கேட்டார்ல லோ டைம் ஃப்ரேம் நீங்கள் பண்ண மாட்டீங்களா, நம்ம 15 மினிட்ஸ் பண்ணும்போது நமக்கு தலை சுத்தம். இல்லை நாங்கள் 1 minute 2 minute பண்ணேன்னு வச்சுக்கலாம், நான் வச்சிருக்க பொசிஷனுக்கு தலையை தான் பிச்சுன்னு பண்ணுவேன் நான். அதனால நான் 15 மினிட்ஸ் கீழே வந்து எதுவும் பார்க்கறது இல்லை. அது ஒன்று தான் மெயின் ரீசன். நீங்கள் தான் ஒருவேளை உங்களுக்கு டைம் இருக்குது, உங்களால் கேபிட்டலாக ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம்ல வேணால் ட்ரேட் பண்ணலாம். அதுதான் நம்ம மேஜராக பார்க்கணும். ஓகே சார், தேங்க்யூ. சரி, உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் பார்க்கலாம். இல்லைனா ஐ திங்க் இந்த ரெக்கார்டிங் நான் இதோட ஸ்டாப் பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் இப்போ கேளுங்க. நம்ம ஏதாவது வீடியோஸ் டவுட் இருந்தாலும் நான் இங்கே சொல்கிறேன். இப்போ இங்கேருந்து வந்து இன்னைக்கான வீடியோ ரெக்கார்டிங் வந்து நான் ஸ்டாப் பண்ணிப்பேன் இந்த இடத்துல.
ஸோ ரெக்கார்டட் வீடியோஸில் இதுக்கு மேலே வராது. இப்போ உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களா? பார்த்தீங்கன்னா டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னைக்கு ஒரு வீடியோ வந்துச்சு, அதை பார்த்தீங்களா யாரா? பார்த்தோங்க சார். வாங்க மேடம், நீங்கள் உங்களை தான் ஆளை காணும் தெரியல, ஜாயின் பண்ணிட்டீங்களா? சார் ஜாயின் பண்ணியிருந்தேன், பட் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க, கவனிச்சிட்டு இருந்தேங்க சார். ஓகே ஓகே. இப்போ அதே மாதிரி தான் இப்போ நாளைக்கு ஒரு வீடியோ ஷெட்யூல் பண்ணியிருக்கிறேன், அதுவும் பாருங்கள். கொஞ்சம் மைண்ட் செட்டுன்றதுனால அது கொஞ்சம் பக்காவாக இருக்கும். அதனால் நீங்கள் தான் ரெடி பண்ணிக்கணும் உங்கள் மைண்ட் செட்டை. ஒரு 44 பேர் தான் பார்த்துருக்காங்க நம்ம குரூப்லேயே. 490 பேர் இருக்காங்க. ஆனால் எந்த வீடியோ யாரும் ஃபுல்லாக பார்த்த மாதிரி தெரியலையே. நியூஸ் எல்லாம் பார்த்தா 170 120 அவ்வளோதான் இருக்கு. சரி ஓகே, அது வரைக்கும் பார்த்தவங்க வரைக்கும் பார்த்து சந்தோஷப்பட்டீங்கன்னா சந்தோஷம் தான். சரி இப்போ என் சைடில் வந்து சொல்லுங்க மேடம். சார் எனக்கு என்னன்னா வந்து ஒரு லாட்ல பண்ணலாமா சார்? இது செல் தான் பண்ணுமா இல்ல ஸ்ட்ராட்டஜியாக buy? பண்ணலாம் மேடம், ஸ்ட்ராட்டஜியாக பண்ணலாம். நான் வெயிட் பண்ணுங்க. ஓகே நீங்கள் இப்போ ஓகே இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கொஞ்சம் இப்போ இந்த வீடியோ இந்த இது இருக்குல்ல, மைண்ட் செட் ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல, அது கொஞ்சம் பாருங்க. இன்னைக்கு நாளைக்கு ஒரு வீடியோ வரும், அது வந்து எவ்வளோ கேபிட்டல் வச்சு பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் முடிஞ்ச அளவுக்கு நான் முடிஞ்சா 2 நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா நான் போன வாரம் ஓகே ஒருத்தவங்க ஒரு பெயின் சொன்னாங்க, அதனால வந்து கொஞ்சம் டிசைட் பண்ண டெய்லி பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு 2 வீடியோ ஷெட்யூல் பண்ணிட்டேன் நான். ஒன்று வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவுமே வெள்ளிக்கிழமை வர கேண்டில் ஸ்டிக் வீடியோ, ஓகேவா? அது அது வந்து ஆல்ரெடி ஷெட்யூல் ஆயிடுச்சு, ஓகே சார். அது வந்துடும். அதே மாதிரி இப்போ இந்த கோல் செட்டிங் வந்து நாளைக்கு வரும் உங்களுக்கு. அந்த கோல் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதை என்ன கேபிட்டல் வச்சு பண்ணலாம், எப்படி பண்ணலாம், ஆனால் அதுக்கப்புறம் எப்படி லேர்ன் பண்ணலான்றது வரைக்கும் க்ளீனாக சொல்லியிருக்கேன். அதனால் அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க. ஓகே ஓகே சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னொரு மேபி இந்த வீக்கெண்டுக்குள்ளே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும் உங்களுக்கு என்ன பண்ணலான்றது. 1 லாட் பண்ணுறவங்க 2 லாட் பண்ணலாம். இல்லைனா ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க மேம். நீங்கள் தானே ஆ யூஎஸ்ஏலேருந்து நீ பேசினது முன்னாடியே சொல்ல சொன்னீங்க, கரெக்டாக? ஆமா ஆமா சார். ஆமாம். அப்புறம் நீங்கள் வெறும் ப்ராக்டிஸ் மட்டும் ட்ரெண்ட் டேரக்ஷன் வந்து கொஞ்சம் தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணீங்க. இன்னொரு ஓகே ஆனதாச்சு இன்னொரு ஒரு 1 வீக் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். ஓகே ஓகே சார். ம். இன்னைக்கு எக்ஸ்பைரி லாட்லாம் பார்க்கும்போதுங்க சார், ம். காலு போட்டு மாறி மாறி இருந்ததுங்க சார். அதுல ம். பண்றது ரொம்ப ஃபாஸ்டா இருந்ததுங்க சார். அப்படியா? இல்லை இப்போ தான் ஒரு நம்பர் கேட்டார் எக்ஸ்பைரி பற்றி. நான் திரும்பி அதை தான் சொல்கிறேன். எக்ஸ்பைரிக்குள்ளே போய் ட்ரை எக்ஸ்பைரி பண்ணுறோமா பத்தி சொல்ல வரலைங்க சார். நம்ம ஒரு லாட்ல ஆப்ஷன்ல நம்ம பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, பண்றது கஷ்டமா இருக்குங்க சார். அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் தெளிவாக பிளான் பண்ணுங்க. நீங்கள் என்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன் அவருக்கா 25,650 தான் நம்ம ஷார்ட் எடுக்கணும். நீங்கள் அன்றைக்கி வந்து அதே 25,600 புட்டு வந்து வாங்கினீங்க. 2 நாள் எக்ஸ்பைரியில் வாங்கிட்டு 100 பாயிண்ட்ல உள்ள போயிட்டீங்களா? அன்றைக்கும் உங்ககிட்ட தானே சொன்னேன், வெயிட் பண்ணுங்க, இது பெரிய ட்ரேடு அப்படின்னு சொன்னேன். ஆமா ஆமா ஆமாங்க ஞாபகம் சார். இருக்கா? அதுக்கு முன்னாடி நான் வெளியில வந்துட்டேங்க சார். அவ்வளோதான். அதுக்கு நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அந்த ஒரு ட்ரேடு தான் இன்னும் ரைட் ஆகி இருக்குது. ஓகே ஓகே ஓகேங்க சரி, சார். அதனால நான் அப்பயே சொன்னேன், நீங்கள் போய் அந்த எக்ஸ்பைரி பண்ணாதீங்க, நான் மந்த்லியில் ஸ்ப்ரெட் கூட எடுத்துங்க, தாராளமாக வெயிட் பண்ணலாம்னு சொன்னேன். அதான் நீங்கள் என்ன ஆமா ஆமா. எதிர்பார்க்குறீங்கன்றது தான் இருக்குது. இப்போ அந்த வீடியோஸில் அதெல்லாம் வரும். நீங்கள் எப்படி டிசைட் ஓகே பண்ணலாம், எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் அந்த வீடியோஸில் வரும். அதனால தான் அவங்களையும் மேடம் வந்து இன்னொரு 1 வீக் ஆன பொறுத்தது ஆக்க பொறுத்த வெயிட் பண்ணுற மாதிரி ஓகே ஓகே சொல்லிட்டேன். ம். ஓகே ஓகே ஓகேங்க சார். ஆமா. இப்போ ஒருவேளை இந்த ரிவர்சல் ஆச்சுன்னா அப்போ வந்து அதே மாதிரி தான். ஆனால் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த வியூ மாறினா 10 நாள் ஆச்சு ஆகணும்னு தெரியும். அப்புறம் இந்த வியூ மாறுது, ஓகேவா, அடுத்த நாள் எக்ஸ்பைரியில் பொசிஷன் வச்சிருக்கேன் சார், என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா எங்கிட்ட பதில் இருக்காது இந்த இடத்துல மாறும்போது. ஓகே சரியா? ஓகே என் ஓகே பொசிஷன்லாம் நான் காமிச்சலாம். என் பொசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏப்ரல். இப்போ இன்னி கூட ஒரு புலிஷ் எடுத்தேன்ல, எங்கே எடுத்தேன் பார்த்தீங்களா? ஏப்ரலில் தான் எடுத்தேன் நான். சரியா? மார்ச்சில் ஆமா கூட ஆமாங்க எடுத்தேன். சார், பார்த்தேங்க சார். ஏன்னா நீங்கள் உங்கள் மெயின் பொசிஷனை வெளில வச்சிட்டிங்கன்னா சின்ன சின்ன வியூக்கெலாம் க்ளோசர் எக்ஸ்பைரியில் ஏதாவது கவுண்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் போய் மெயின் பொசிஷனே கவுண்டர் க்ளோஸராக வச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே ஓகே ஓகேங்க சார். சரியா? ஏன்னா நான் வந்து லாங்லாம் வந்து நானும் லாங்லாம் எடுத்துட்டு இருக்கேன். நான் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நான் எங்கெல்லாம் லாங் வச்சிருக்கிறேன், அதை எப்படி ஃபயர் ஃபைட் பண்ணின்னு இருக்கிறேன். ஓகேவா? ஓகே நான் ஓகே கிட்டத்தட்ட 1000 மைண்ட் கீழே வந்துச்சு நான் லாங் எடுத்து. அங்கேயும் ஃபைட் பண்ணி அதே பொசிஷன் வந்து ஒரு டீம் தான் இருக்கிறோம், அவ்வளோதான். அது உங்களுக்கு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா அது பண்ணிடலாம். இல்லைன்னா நீங்கள் அது கிளாரிட்டி இல்லாமல் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இல்லைன்னா ஓகே பொறுமையாக ஓகே எடுத்துங்க. ஒன்று எடுக்க போறீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரக்சர் வந்து 15 மினிட்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுங்க. அதில் எப்போ ஓகே வருதோ அதுக்கு மட்டும் பண்ணுங்க, போதும். ஓகே ஓகே ஓகேங்க சார். சார் எப்படி சார் மேனேஜ் பண்றீங்க? ஒரே டயத்துல ம். லாங்லயும் இருக்கிறீங்க, ஒரே டயத்துல ஷார்ட்லயும் இருக்கிறீங்க, எப்படி மேனேஜ் பண்றீங்க? சார் அது உங்களுக்கு ப்ராக்டிஸாக வரணும் சார். அதான் நான் 17 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல சார் எனக்கு. சரி, அதுவும் இல்லாமல் காசு சார், காசு அதானே போடுது. நம்ம என்ன பண்ண போகிறோம்? உட்காந்து தானே செய்ய போகிறோம். அவன் என்னென்னோ பண்ணி ஊரை சுற்றுறதெல்லாம் இருக்கான், அவன் எப்படி சம்பாதிக்கிறான், அவனை போய் நம்ம அதெல்லாம் கேட்கணும். நான் கால் மேலே கால் போட்டு உள்ளே உட்காந்துன்னு சார்ட் மட்டும் பார்க்கணும், அட்ஜஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் கிளியராக இருக்கணும் சார். இப்போ என்ன கேட்டிங்கன்னு வச்சுக்கலாம், எந்தெந்த பொசிஷனுக்கு என்னென்ன பிரேக் ஈவன். இப்போ என் கூட வந்து உட்காந்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே தலை சுத்தம், அதான் ஒரே பிரச்சனை. நீங்கள் இதை எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நான் காமிச்சேன்ல, இப்போ ஏதாவது ஒரு பொசிஷன் எடுத்து நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. நான் அதுதான் ட்ராக்கிங். ஜோசப் சார், நீங்கள் தான் அதுக்கு தான் உங்ககிட்ட சென்சிபிள் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்க சொன்னேன். எஸ் சார். சரி, அது ஏதாவது வச்சிங்கன்னா தான் இப்போ அது என்ன நடக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது எம்டிஎம்மாக தான் தெரியும், ஆனால் நீங்கள் ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கணும். அப்போ அதுக்கு வந்து உங்களுக்கு பொசிஷன் கையில் இருந்தால் தான், அதாவது என்ன பொசிஷன் இருக்கு சார். கொஞ்சம் மியூட் பண்ணிங்க சார், உங்களுக்கு தான் நாய்க்கு ரொம்ப கற்றுக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், இந்த கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது சிஸ்டம். உங்களுக்கு வந்து இந்த பொசிஷன் வந்து தனியாக ட்ராக் பண்ண தெரியணும். இப்போ இது சென்சிபிள்னா இது ஆர்டர் புக்லேருந்து எல்லாமே போட்டுடலாம். நீங்கள் தனியாக ட்ராக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஆப்ஸ்டால போய் தனியாக ட்ராக் பண்ணணுமா?
ஓ எதை வேணா சாப்பிடுங்க. ஓகேவா? இப்போ ஓவராலாக நான் தனித்தனியாக பொசிஷன் வச்சிருக்கேன். இப்போ இந்த வீக்லி லேடர் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீக்லி லேடரை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுன்னா போதும். நான் இந்த பொசிஷன் முன்னாடியே போட்டேன். ஞாபகம் இருக்கான்னு தெரியல. 2 நாள் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணும்போது டிஸ்கஷன்லையும் காமிச்சேன் நான். சென்சிபிள்ல அலைஸ் ப்ளூ கனெக்ட் ஆகுமா சார்? அன்சபிளில் ஆன்லஸ் ப்ளூ ஆகாதுன்னு நினைக்கிறேன் சார். பாருங்க, இப்போ இந்த பொசிஷன் வந்து நான் இப்படி தான் வச்சிருக்கேன். அதுக்கு என்ன பை பண்ணணும், என்ன செல் பண்ணணுன்றதெல்லாம் க்ளீனாக தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் போட்டு பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பே ஆஃப் தான் உங்களுக்கு மேஜராக தெரியணும். நான் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சேன், இப்போ இந்த பொசிஷன் எப்படி வச்சிருக்கேன், இப்போ நாளைக்கு ஒரு லோ வந்ததுன்னா என்ன பண்ணுவேன்றதெல்லாம் எனக்கு கிளாரிட்டி இருக்கும். நான் தனியாக ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சிருக்கேன். ஆச்சுன்னா இதை இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிடுவேன் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான். அப்போ ரிஸ்க் ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறதோ பண்ணிப்பேன். அதனால உங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருந்துச்சுன்னா பண்ணலாம் சார். இல்லைன்னா சும்மா நான் பண்ணுறேன்னு என் கூடலாம் பண்ணீங்கன்னா அவ்வளோதான், நடுக்காட்டில் வந்து மாட்டிப்பீங்க என் கூடயே. ஆமா சார். அதனால நீங்கள் ஒரு விஷயமா தெளிவாக பண்ணுங்க. எல்லாம் ரிஸ்க் ஃபிக்ஸ்டாக பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஒரு பொசிஷன் எடுத்தீங்களே, நீங்கள் என் கூட எடுக்கும்போது எடுத்தேன்னு சொன்னீங்களே, சரி சார். அதுக்கு பே ஆஃப் போட்டு பாருங்க. நாளைக்கு வந்து கேப் டவுன் ஆச்சு, நாளைக்கு வந்து ஒன்றும் இல்லை. இப்போ சார் ஒருத்தர் சொன்னார்ல, நியூஸ் ஏதோ ஃப்ளோ ஆகுதுன்னு, சார். நியூஸ் ஃப்ளோ ஆகுதுன்னு சொன்னார்ல, நியூஸ் ஃப்ளோவில் வந்து இப்போ திடீர்னு நாளைக்கு 700 பாயிண்ட் கேப் டவுன் ஆச்சுன்னா உங்கள் பொசிஷனில் என்ன ரிஸ்க் வரும் தெரியுமா உங்களுக்கு? சார் ஒரு 9000 நினைக்கிறேன் சார். 9000 9000லாம் வரவே வராது சார். நாளைக்கு வரவே வராது. ஓவரால் லாஸ் இருந்தால் தான். அதுக்கு தான் பே ஆஃப் பார்க்க சொல்கிறேன். இப்போ அந்த பே ஆஃப் இப்போ கூட காமிச்சேன்ல, ஓ சரி பாருங்க. சரியா? அது தண்ணி குடிக்கணும். 2277 நீ போட்டால் கூட 4000 ரூபாய் தான் மொத்த லாஸே காமிக்கும். ஓகே சார். ஓகே சார். சரியா? அது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். இல்லைன்னா அப்புறம் எஸ்ஜிக்ஸை பார்த்துட்டு அந்த நம்பர் குண்டு போட்டாரா, இந்த நம்பர் குண்டு போட்டாரா, இது ஃபார்வர்ட் பண்ணாங்க, அதை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, நம்மகிட்டே பேசிட்டே தான் இருப்பீங்க. உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும். இப்போ இந்த பொசிஷன் வந்து என்னாலும் ஒன்றும் பெருசாக பண்ண தேவையில்ல. இப்போ அதே மாதிரி இந்த பொசிஷன் நான் எப்படி வச்சிருக்கேன்னு தெரியும். இப்போ இந்த பொசிஷன் நான் ரியாக்ட் பண்ணணும். ஏன்னா இந்த பக்கம் ரிஸ்க் வருதுல்ல. இப்போ நாளைக்கு வந்து ஒன்றும் இல்லை, திரும்பி 2% வந்துச்சுன்னா இதுவே 42,000 போயிடும். எஸ் சார். ஓகேவா? ஆனால் அதுக்கான பொசிஷன் நான் வச்சிருக்கேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை டைட் பண்ணிப்பேன். அது அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் ஏதாவது டேரக்ஷன் எடுக்க போறீங்கன்னா இப்போ இந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். நாளைக்கு மேலே போனாலும் பொறுமையாக பில்ட் ஆகும். அப்போ பொறுமையாக லேர்ன் பண்ணுங்க. ஒன்றும் அர்ஜென்ட்லாம் இல்லை. இன்னும் நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் பற்றியே பேசல. ரைட்டா? ஏன்னா நம்ம வச்சிருக்க பொசிஷன்ஸ் நிறைய பேசுறதால தான் நம்ம இந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இல்லைன்னா நீங்கள் பொறுமையாக லேர்ன் பண்ணுங்க. அர்ஜென்ட் படாது. ஜென்ரலாகவே அர்ஜென்ட் படாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ம மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.